டோனி அகால மரணம். தனியா போன டோனி அடுத்த நிமிஷம் அகால மரணம். அகால மரணத்தை மிச்சமடைகிறார். அந்த சைடு எனிமிகள் இருக்காங்கன்னு தெரியாமல் டோனி ஏறிவிட்டார். கவர் கொடுக்கறதுக்கு சாய்புரம் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. யாரும் கண்ணுக்கு தெரியல. ஸ்மோக் போட்டாங்க. ஆனா பின்னாடி போக முடியுமா அவனால? இங்க ஓஜி மிடில் மேன் ஃபைட் எடுக்கிறாங்க. அங்க என்எம்எஸும் எஸ்ஆர்ஜியும் ஃபைட் எடுக்கிறாங்க. டோனி நெருந்து பின்னாடி போனோம். டோனிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போக முடியாது. கரெக்ட். டோனி யாரா வந்து காப்பாதான் தான் வந்து. ஆமாண்ணா அவர் வெஞ்சன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காருண்ணா. அழுத்துறாங்க டோனியா. 1 HP. சாய் ப்ரோ புகையில டோனி போறாங்க ப்ரோ புகையில. டோனியை தூக்கிட்டாங்கன்னா வெறியான சேவ். ஐயோ வெறியான சேவ் பண்றானுங்க ப்ரோ. ஸ்மோக்க போட்டு டோனியை வர வச்சு இந்த பாருங்க. யார் அது மோட்ரு? எங்க இருந்து மோட்ரு வருது? அவனுங்களே தான் பா. இவனதான் எம்எம் டீம் தான். 4v4 என்ன இவங்க ஏறாங்க ஆல்ரெடி எல்லாம் 1 HP இருக்காங்க. டோனியை வந்துட்டான். போடு டோனி எகிரி வந்துட்டு கரெக்டா ஏறிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டான். என்னமே சுட்டி நாக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. என்னமா செம்பர் ஓரேடே வெரியானடே மித்லேஷ் நாக்கு ஒரே ஒருத்தன் என்னமஸ்ல ஒரே ஒருத்தன். அவ்வளவுதான். அங்க பாரு பிடிக்கிறாங்க பாரு. கில்ல பிடிக்கிறாங்க பாரு. அடிச்சா 4வது மஞ்ச உயிர் வேற இருக்கு இன்னும். அப்படியே 4வது கில் எடுத்தா அவ்வளவுதான். கரெக்டா கோஸ்ட் மட்டும் தனியா இருக்கான். கோஸ்ட் மட்டும் அந்த க்ளோரி பாயிண்ட் எடுத்துட்டான். ஒரே ஒருவன் என்எம்எஸ் வாரி மட்டும் தான் இருக்கான். வராங்க மறுபடியும் பீட்டு சேருது. பாப்பா என்ன நடக்குதுன்னு. டோனி உள்ள இறங்குறான். டோனி பார்த்துட்டான். 3 பேர் ஒட்டுக்கா வராங்க. இவங்கிட்ட வெறும் ஏகே மட்டும் இருக்கு. அவ்வளவுதான். வந்த உடனே ஒரு அடி. 4 பேர் ஒட்டுக்கா விளாடுறாங்க. பிடிக்கிறாங்க. என்ன மிஸ் ஆச்சோ அதை பிடிக்கிறாங்க. வீட்டஸ் ஓஜி பாரு மிடில் மேன் பிடிக்கிறாங்க. ஓஜிக்கு மிடில் மேன் நடக்குது. 4 பேர் வந்துட்டாங்க மிடில் மேன்ல. 4 பேர். ஒரே ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கான். வெஞ்சஸ் மட்டும் தனியா இருக்கான். பால் டப்பா இந்த பக்கம். ஜாடு ஜெட்டிக்ஸ் 2 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. ட்ரைவர்ஸ் வந்து இது முடிஞ்ச இடத்துல ஐபிஎல் முடிக்கிட்டோம்னா ஒரே வாரம் தட்டி தூக்கிடலாம். ஒரே வாரத்தை தூக்கிடலாம். எல்லாருமே தனித்தனியா ஸ்ப்ரே இருக்காங்க. ஜெட்டக்ஸ் மட்டும் மேல ஓட்டு மேல இருக்காருண்ணே. ஆமாமா ஜெட்டக்ஸ் ஓட்டு மேல இருக்கான். பாத்துலாம். வரான். வெஞ்சன்ஸை பாத்துட்டாங்க. ஓஜி பாத்துச்சு. வெஞ்சன்ஸ் தனியா இருக்கணும் தூக்க பாக்குறாங்க. உள்ள ஓம்போது அடி உள்ளது. குரோசா வேற. இந்த ஃபைட்டை வந்து இந்த ஃபைட்டை வெறியா பிடிக்கிறாங்க பாரு. டோனி ஒரு பக்கம் ஹையர் கிரவுண்டை பிடிச்சிட்டான். இந்த பக்கம் வந்து கோஸ்ட் ட்ரோல் ஒரு பக்கம், சாய் ஒரு பக்கம். 4 பேர் 4 பக்கம். ஆனால் இவங்க தப்பு பண்ணுறாங்க. இவங்க இந்நேரம் காரை எடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு மீதி 2 பேர் போய் கார் ஸ்டே பண்ணி வெளியே இருக்க கில்லெல்லாம் தூக்கணும். அதை வந்து கரெக்டாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி டெஸ்ட் தான். கரெக்டாக இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி வெளியே இருக்க கில்லெல்லாம் ஆட்டையப்படும். கரெக்டாக தூக்கும். வரண்டி இன்னும் ஒரு மேட்ச் அவ்வளோ ராமோ சொல்லனாக்கு. அவ்வளோதான். மாசத்துலேயே மட்டும்தான் இருக்கான். அவனு போய் காப்பாற்றணும். அவ்வளோதான். முடிச்சு இந்த டைம் முடிச்சு. யூபி டெஸ்ட்ல 2 பேரை முடிச்சு விட்டுருக்காங்கண்ணா. ஆமா ஏரோப்ளேன்ல வந்துட்டு இருக்கான் ஒருத்தன் ரோமியோ. பெண்கள் டீம் பாருப்பா. முக்கியமான நேரத்துல வேலையை பார்த்து விட்டுறாங்க வெறியா. அவ்வளவுதான். நாக்கு மறுபடியும் நாக்கு. ஒரே ஒரு கார்த்திகா மட்டும் தான் இருக்கு. கார்த்திகா கேமிங் மட்டும் தான் இங்க. அபி நாக் அவுட். ஒரே கார்த்திகா கேமிங் போடுதே. 1v3 போட்டுருமா பாப்போம். 1v3 போட்டதான பாப்போம். அவ்வளவுதான். எந்திரிச்ச உடனே அடி. அகால மரணம்.
அகால மரணம் அடைந்தது. சொன்ன மாதிரியே போடு அவ்வளவு அடிச்சு 1 HP துரத்துறாங்க. எம்எம் துரத்துறாங்க. பிடிஎஸ் எம்எம் துரத்துது. கில் எடுக்கணும்னு பாக்குது. எடுத்தா 9 கில். பிடிக்க பாக்குறாங்க. மாட்டிட்டாரு ஜெடெக்ஸ் 1 HP. அவ்வளவுதான் நாக்கு. ஜெடெக்ஸ் நாக் ஆயிட்டான். எம்எம்ல 2 பேர் ஏரோப்ளேன்ல வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. பால் டப்பா வெஞ்சன்ஸ் மட்டும் தான் இருக்கான். பிடிஎஸ் இவங்களை துரத்துது. இந்த தடவை தான் பிடிஎஸ் மஞ்சள் கலர்ல இன்னமும் அந்த அலைய வச்சிருக்குது. மஞ்சள் உயிர் வச்சிருக்காங்க. இன்னமும் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவங்களுக்கு யாஸ்னா ஃளைட் பார்த்து வரல மிடில் மேனுக்கு. அப்படியா? ஆமா அவுட் சைட் ஜோன் பா. 400 மீட்டர் அதனால தான் அவனால இங்க வர முடியாது. சோ இந்த 2 பேரால க்ளோஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான் வெஞ்சன்ஸ் பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஃபுட்ஸ்டெப் கேட்றோம். ஃபுட்ஸ்டெப் கேக்குது. சாய் ப்ரோ வேற பறந்து வந்து மேல இறங்கிட்டார் ரூஃப்ல. அவ்வளவுதான். கரெக்டா பிடிக்கிறாங்கப்பா. கரெக்டா பிரிச்சு அடிக்கிறாங்க. இந்த தடவை யார் தனியா இருக்காங்களோ அவங்கள தூக்கி 6 கிலோ அடிச்சா 2 8 ஆயிரும். பால் டப்பா மட்டும் தான் இருக்கான். பால் டப்பாட்ட யூஎம்பி 2 பேரும். ஐயோ அங்க இருந்து டோனி நாக் அவுட். 8 கில். அவ்வளவுதான் 8 கில் பிளஸ் மஞ்ச பிளஸ் இது மேல போயிருவாங்க. இப்போ ஊச்சி 21 கிலோ. எப்படி 21 கிலோ ப்ரோ ஓஜி எப்படி அடிச்சானுங்க? எங்கேயும் சண்டை நடந்திருக்கு ப்ரோ ஓஜி கூட. இப்போ 5 கிலோ தூக்கிருக்கானுங்க. போடு வெரி. ரவுடி ஓபி இவனுங்கெல்லாம் 26 கிலோட, யூபிடஸ் ஒரு பக்கம், என்எம்எஸ் 17 கிலோட ஒரு பக்கம். யாருமே ஃபைட் போடல. அதே சமயத்தில் ஓஜி பார்த்தீங்கன்னா 21 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா அடிச்சா போதும் வெற்றி. கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்தாவே போதும் வெற்றி ஓஜி. இவனுக்கு என்ன ஜோன்குள்ள வரணும்? ஜோன் தூக்கி அவுட்ல போட்டுச்சு. என்எம்எஸ் உள்ள வரணும். மாஃபியா டீம் வெறும் 10 கில் தான். மாஃபியா டீமுக்கு ரியாட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க. ஐயோ ரியா டிஃபெண்டிங் டீம் உடைக்கிறானுங்க ப்ரோ. மாஃபியா போடு மறுபடியும் நாக்கு. ரியா டீம் உடைக்கிறாங்க. டிஃபெண்டிங் டீம் உடைக்கிறாங்க. 2 பேர் இன்னும் 2 பேர் தாக்குறாங்க. அவ்வளவுதான். 3 பேர். ஒரே ஒருத்தர் தான் தூக்கணும். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தூக்கணும். ரஸ்கார்டு இன்னும் போல. ரியாட்ல எல்லாம் பிஆர்டியை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே சேஃபா காரெல்லாம் உள்ள நிறுத்திட்டு 2 கார் உள்ள நிறுத்திக்கிட்டு கடைசியில டிஃபெண்டிங் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரியாட். ஓஜி சண்டை போடுது. கோஸ்ட் காப்பே பிஆர்ஏ மேகால மரணம் 22. தவறு இழைக்கிறாங்களா? ஆங்கிள் இல்ல போடுறாங்க. அவ்வளவுதான். ஒரே ஒருத்தங்க 23 25 ஓஜி 25 பெண்கள் டீமை போட்டாங்க. 25 அடிச்சிருச்சு ஓஜி. கிருகிருப்பா வேலையை பாக்குது. 25 எடுத்துறாங்கன்னா கடைசி மேட்ச் டிஃபெண்ட் பண்ணாவே போதும். ஓஜி ஃபர்ஸ்ட் நாள் டிராஃபியோட வின்னர் ஆயிருவாங்க. யூபிடஸ் டோனி நாக் அவுட் ஃபர்ஸ்ட் நாக் நடந்துச்சு. மறுபடியும் அவ்வளவுதான். டோல் நாக் அவுட். ஒருத்தன் பிடிச்ச அபியோபி அகாலமன்னம். சாய் மட்டும் தான் இருக்கான். சாய் முடிச்சா எல்லாத்தையும் முடிச்சான். 2 பேரை காப்பாத்தணும். ட்ரோலை காப்பாத்தணும். கோஸ்ட காப்பாத்தணும். ட்ரோல் அகால மரணம். மறுபடியும் 29 கில் எடுத்து
ஒரு தவறு இழைக்கப்பட்டதா? 29 கில் எடுத்து மறுபடியும் ஒரு தவறு. ஊஜியால ஃபினிஷ் பண்ண முடியலையா? ரியாட்ல 4 பேர் இருக்காங்க, என்எம்எஸ்ல 4 பேர் இருக்காங்க, எஸ்ஆர்ஜில 3 பேர் இருக்காங்க, ரியாட்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஐயோ, ரியாட் இவங்கள முடிக்கிறாங்க. என்எம்எஸ் முடிக்குது ரியாட். ரியாட் என்ன மறுபடியும் அதே மாதிரி என்எம்எஸ் ஓஜியா மறுபடியும் அதே என்எம்எஸ்ல 2 நாக்கு, என்எம்எஸ்ல 2 நாக்கு. அவனே அவனை நாக் அவுட் பண்ணிட்டான், அவனே அவனை நாக் அவுட் பண்ணிட்டான். என்எம்எஸ் எம்பரர் நானே என்ன கொண்டுக்கிறேன், நீங்க என்ன கொல்லாதீங்க ப்ரோ அப்படின்ட்டான். எஸ்ஆர்ஜி இங்க இருந்து ஓஜி அடிச்சிட்டு இருக்குது. 29 கில்லு, 29 கில் எடுத்து அவன் தான் ஆல்ரெடி கில் எடுத்தாங்களே. அவள சாய் நாக் அவுட், சாய் நாக் அவுட். கோஸ்ட் சாய் மட்டும் தான் இருக்காங்க. 21 செகண்ட் தான் இருக்கு. அகால மரணம் அடைவாங்களா? மறுபடியும் என்எம்எஸ்ல ஒரே ஒருத்தன் தான், என்எம்எஸ்ல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். என்எம்எஸ்ல ஒரே ஒருத்தன் கஜக்ஜா, இங்க ஒருத்தன் கஜக்ஜா போடுறான். என்எம்எஸ் வெரியா ஜோன் எடுத்துச்சு, மல்டிபிள் ஸ்பிளிட் ஜோன் எடுத்துச்சு என்எம்எஸ். இப்ப கோஸ்ட் சாய உள்ள வரணும். அவ்வளவுதான், மரணமா மரணம். 1 HP. இது வந்து ஒன் கிளிப் காரு. அகால மரணம் அடைஞ்சிருவாங்க. ஜோன் வந்துட்டாங்க. ஐயோ, வெறியான ஜோன் வந்துட்டாங்க. வெறி ஒரு நேடு விட்டோம் போடுறானே. தாண்டி போயிடுச்சு நேடு. நேடு இங்க இருந்து என்எம்எஸ்ல இருந்து ஒருத்த வராம, என்எம்எஸ்ல இருந்து ஒரே ஒருத்த வரான். அவ்வளவுதான். 30 கில்ல. இப்ப யாரு ஓஜிக்கு வந்து கடைசி போடு. ரியாட் ஹெல்ப் பண்ணு ஓஜிக்கு. ரியாட் தவறு இல்லைக்குது. ஓஜில 2 பேர், 2 சீரியஸ். ஓஜியோட 2. அவ்வளவுதான். எஸ்ஆர்ஜி ரியாட் அடிக்க பாக்குறாங்க. ஜோன் போகணும், ஆனா ஜோன் போகணும். என்ன இவங்க ஜோன் போகணும்? ஐயோ, இவங்க தவறு இழைக்கிறாங்களே. அமைதியா இருக்கணுமே. இப்போ ஓஜி அமைதியா இருந்தாதான், இல்லைன்னா அவ்வளோ அகால மரணம் அடைவாங்க. ரியாட்ல 4 பேரு. ரியாட் உள்ள போன 44 செகண்ட் தான் இருக்கு. ரியாட்ல ஒரு நாக்கு. காப்பாத்த பாக்குறாங்க. ரியாட்ல மறுபடியும் ஒரு நாக்கு. ஐயோ, கோஸ்ட் ஓபி ஏதோ ஹேக்கர் போட்டுக்கிறான். உம்மால கோஸ்ட் ஓபி ஏதோ ஹேக்கர் போட்டுக்கிறான். 2 நாக்கு. இல்ல ஜோன் இல்ல. இவங்க ஜோன் இல்ல. போடு. வெறியான் நாக்கு. சாய் ஒரு வெறியான் நாக்கு. ஐயோ, எடுக்க முடியாது. ரியாட்ல எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பீட்டஸ்ல ஜோன் இல்ல. பாவம் மேன் லாஸ் ஆயிடுச்சு. அதனால அவன் மரணத்தை முத்த விடுறாங்க. ரியாட் உள்ள போறான். ரியாட்ல ஜோன் புடிச்சாங்க. பீட்டஸ் ஜோன் ஒரு இன்னும் பண்றாங்க. இரு 33 மீட்டர். அவ்வளவுதான் மரணம். அவனா சாய் மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான். சாய் அகால மரணம். செம்மையா டிஃபெண்ட் பண்ணாங்கப்பா. ரியாட்டு மரண டிஃபெண்ட் போட்டாங்க ப்ரோ. மீண்டும் மோதி பக்கத்துல வந்து ஓஜி மறுபடியும் பக்க